Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹை கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஐ பிகம் ஏ மர்ச்சன்ட் ஸ்கில் தீஃப் சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடு ஓப்பனிங்கில் இந்த வேர்ல்டு எரப்ஷன்னா என்னன்னு சொல்கிறாங்க. அது ஒரு விதமான சூப்பர் நேச்சுரல் ஃபினாமினா. அது மற்ற உலகத்துலேருந்து, அதாவது மற்ற டைமென்ஷன்லேருந்து இந்த உலகத்தோட டைமென்ஷனை உடச்சிக்கிட்டு எக்கச்சக்கமான மான்ஸ்டர்ஸ் வரும். அவங்கள எரோஷன் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுலேயும் முக்கியமானது, சிலது ஹியூமன் மாதிரியே உருமாறும். அதை தான் தி இன்வேடர்ஸ்னு சொல்லுவாங்க அப்படின்னு பேக்ரவுண்டில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே கரண்ட்டில் பார்க்கும்போது ஃப்ளாஷ்பேக்கில் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓனோ, அது இன்வேடர், எல்லோரும் ஓடுங்க, ஆமாம் ஓடுங்க, யாராச்சும் ரிப்போர்ட் பண்ணுங்க நைட்டுக்கு அப்படின்னு எல்லோரும் கத்திட்டு அதை விட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த இன்வேடர்ஸ் அடிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அப்போ தான் இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காக ஹீரோஸ் வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஆத்தரு அந்த மாதிரி எல்லாத்தையும் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த ஸ்டாஃபை வச்சு அவன் மேஜிக் யூஸ் பண்ணுறான். காம்பட் ஸ்ட்ரைக் ஆரம்பிக்கிட்டுன்னு சொல்லி எல்லோரும் போய் அந்த இன்வெர்டர்ஸை அடித்து கடைசி அதை டிஃபீட் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. அவங்கள தான் இந்த அசுரா ஜென்ரேஷன் சொல்லுவாங்க. அப்புறம் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் நம்ம ப்ரொட்டாகனிஸ்ட் இருக்காங்க. பார்த்தா அவன் கையில் அந்த டார்க் எனர்ஜியை மேனிகுலேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அவனால் பண்ண முடியாமல் அவன் உடம்புலேருந்து எக்கச்சக்கமாக ரத்தத்தை கக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி பாடியை வச்சுக்கிட்டு என்னால் வெறும் சீலிங் கேர்ஸை தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த அசுரால ஜென்ரேஷனை நான் ஜாயின் பண்ணுது இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காக. ஆனால் நான் எதிர்பார்க்கலை. எல்லாரும் என்னை சும்மா ஒரு வெசலுக்காக, அதாவது ஒரு பொம்மை மாதிரி என்னையை பயன்படுத்தியிருக்காங்க. அது போக என் காம்ரேட்ஸை என்னையை பிட்ரேட் பண்ணிட்டாங்கல்ல. அப்போ நம்ம ஹீரோ அந்த டைம்லேயே அவன் ரத்த வாந்தி எடுத்துக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் தான் கஷ் வால்யூம் ஒரு மிசரபிளான லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ப்ரொட்டாகனிஸ்ட் நம்மகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. கரண்டில் பார்க்கும்போது என்னது இது அப்படின்னு ஷாக்காகி பார்க்குறாரு. நான் எங்கே இருக்கேன்? இது என்ன இடம்? இது பார்த்தா என் ரூம் மாதிரி இருக்குது. ஆனால் இந்த ரூமுக்கு போன வின்டருக்கு தான் நான் வந்திருப்பேன். ஆனால் நான் எப்படி இங்கே இருக்கேன்? ஏன்னா நான் உங்களோட, அதாவது ஹீரோஸோட ட்ராவல் பண்ணுற டைம் சம்மர் தானே. ஏன் எனக்கு சொட்டு கூட ஆகலை? இது சம்மர் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ புலம்பிக்கிட்டு இருக்கான். அது போக இது பார்த்தா இந்த க்ரீன் பாயிண்ட் மைனர் தானே இருக்குது, அதாவது மேன்ஷன் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல நான் குழந்தையா இருக்கும்போது தானே வந்தேன். இது எப்படி நடந்துச்சு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை அந்த லாஸ்ட்டு கேம்பிள் பண்ணனாலேயோ என்னோட அந்த பிளாக் வுட் அந்த ஆத்தர் மேலே யூஸ் பண்ணதோ அதோட இதானா? அப்போது அப்படின்னா அந்த ரெக்ரெஷன் ஸ்கில்லை நான் திருட்டேனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படின்னு சிரிக்கிறான். அப்போது நான் அதை ஸ்டீல் பண்ண முடிஞ்சிருச்சா என்னால் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் எப்படி என்னால் ஸ்டீல் பண்ண முடிஞ்சான்னு யோசிக்கும் போது, ஏன்னா ஒரு பிளாக் வுட், அதாவது என்கிட்ட இருக்கிற பவர் ஒருத்தவங்களோட எனர்ஜியை பிடுங்கணும்னா அதுக்கு எக்கச்சக்கமான ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அது பேர் தான் டிஸ்ட்ரிக்டிவ் ஃப்ளான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு இதுக்கும் ஒரு லாக் மாதிரி இருக்கும். அந்த டாஸ்க் பண்ணால் தான் அது ஓப்பன் ஆகும். அது போக அந்த ஓப்பன் ஆகிற அந்த லாக் இருக்கும்ல, அதுதான் பேட் லாக்குன்னு சொல்லுவாங்க. அது எல்லா ஜென்ரேஷனுக்கும் அது இருக்கும். எந்தெந்த டார்கெட்டை நான் பொசஸ் பண்ணுறேனோ, அதான் பிளாக் வுட் எனர்ஜி வச்சு பொசஸ் பண்ணுறனோ, அப்போ அந்த பேட் லாக் அப்பியர் ஆகும். அதை நான் எப்போ அதை டிஸ்ட்ராய் பண்ணுறனோ, அதாவது இந்த ஓனரை டிஸ்ட்ராய் பண்ணுறனோ, அப்போ தான் அதை என்னால் கைப்பற்ற முடியும். அது போக பேட்லாக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன், ஒரு சின்ன ரோட் சைடில் இருக்க சின்ன கல் மாதிரி இருந்தானோ அதுவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது போக மற்றவங்க அது ப்ரிஷியஸ்ன்னு நினச்சானோ அதுக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்க எதால் அதை நம்புகிறாங்களோ அதுக்கேற்ற அந்த ஸ்ட்ராங்னஸ் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு இதுக்கும் ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும். அது போக இந்த உலகத்தில் 99% ரொம்ப டிஃபிகல்ட்டியாக தான் வச்சுருப்பாங்க. அதனால தான் எந்த ஸ்கில்லையும் என்னால் ஸ்டீல் பண்ண முடிஞ்சிருக்காது. அது போக அந்த 3 பேர் இருப்பாங்களே, அதாவது யூனிக் ஸ்கில் வச்சுருப்பாங்களே, அவங்களோட இது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அந்த கர்ஸை நீக்க முடிஞ்சிச்சு. அப்போ நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு அதை டிஃபிகல்ட்டியாக ரிமூவ் பண்ணுறத சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் இப்படி ஒரு ஹை வேல்யூவான ஒரு பொருளை எப்படி ஈஸியாக நான் எடுத்திருக்க முடியும் அப்போ நம்ம ப்ரொட்டாகனிஸ்ட் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அது போக ஆத்தர் நீ என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா நான் பிளாக் வுட்டை ஆக்டிவேட் பண்ணுவேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் ஏன் என்னால் அந்த பேட்லாக்கை உடம்புலேருந்து பார்க்க முடியல? அப்போனா
அந்த இடத்துல ஒரு லாக் கிடையாதா அப்படின்னு தான் நம்ம ஹீரோ ஒரு கன்க்ளூஷனுக்கு வரான். அப்போது அவன் ஆக்சுவலாக அவன் ஸ்கில்லை அபடன் பண்ண பார்த்துருக்கான். அதாவது யாருக்காச்சும் அவங்களோட ஸ்கில் பிடிக்கலனா அந்த ஸ்கில்லை அபடன் பண்ணிட்டா இந்த மாதிரி பேட்லாக் வராது. அப்போனா ஆத்தர், அதாவது ஒரு ஹீரோ கிங்கை இருக்கிறவன் அவனோட ரிக்ரெஷன் ஸ்கில்லை வந்து வேண்டான்னு தூக்கி போட்டானா. எதுக்கு இப்படி பண்ணா? இப்போ தான் எனக்கு புரியுது. நான் ஆத்தரை அப்பப்போ நான் பார்க்குறேனோ அப்போ அவன் கண்ணில் வந்து எக்கச்சக்கமான வலியோடு இருந்து ஒரு சாவு தெரியும். எதுக்கு வாழ்கிறோன்னு ஒரு இருப்பான். அது போக இந்த உலகத்தை அவன் எக்கச்சக்க தடவை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கான்ல, எக்கச்சக்க தடவை ரிப்பீட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கான். அப்போ அவனோட கரெக்ட் மைண்டில் அவன் இருந்திருக்க மாட்டான். ஆனால் நான் சம்டைம்ஸ் அவன் பார்க்கும்போது ஏன் இவனோட வாழ்க்கை இப்படி முடிஞ்சிச்சு, ஏன் வந்து இவன் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஏன் எல்லா உலகத்துலேயும் வந்து அவனால் சேவ் பண்ண முடியல நான் நினச்சேன். ஆனால் அதுக்கு காரணம் ஆத்தரோட ரிகாஷன் வந்து ஒரு எபிலிட்டி கிடையாது, அது ஒரு கேர்ஸா இப்போ தான் எனக்கு புரியுது அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா நான் எல்லா தடவையும் பார்க்கும்போது அவன் என்ன சொன்னான், அவங்க 3 பேரோட சேர்ந்து தான் அந்த மெமரியோட ஷேர் பண்ணி தான் அவன் வந்து ரீபார்ன் ஆகுறான். ஆனால் என்னைய வந்து அவன் தனியாக விட்டான். அப்போது அவன் வந்து இந்த ரிகாஷன் ஸ்கில்லை வந்து அப்போ எதுக்கு அவன் வந்து எனக்கு மட்டும் இப்படி பண்ணா, ஏன் என்னை மட்டும் அவன் தனியாக விட்டான்? ஒருவேளை அதுக்கு காரணம் என்னோட பிளாக்வுட் ஸ்கில்லை வச்சு அவன் எபிலிட்டியை பிடுங்கணும்னு நினச்சானா? ஆத்தர், எனக்கு தெரியும் உன்னோட ரிகாஷன் ஸ்கில் வந்து போயிருச்சுன்னு. அப்புறம் நீ அந்த உலகத்துலேயே வந்து செத்து போயிருப்ப. அப்படி பறந்துருந்தால் புது மெமரியோடு தான் வந்திருப்ப. அப்போனா அந்த பிளாக் நைட்டோ இல்லை அந்த மீட்டியர் ஷவரோடு நீ அங்கேயே செத்துருப்ப. அப்போனா நீ உண்மையாக அந்த இடத்துல செத்துட்ட. ஸோ எதுக்காக நீ இவ்வளோ பேட்லி அந்த ஸ்கில்லை இருக்கணும்னு நினச்ச? அப்போனா நீ இது எதுக்கு எனக்கு தான் நன்றி சொல்லணும். இதை மாதிரி உனக்கு ஒரு எட்டர்னல் ஸ்லீப் கிடைக்கிறதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் இப்போ தான் புரியுது ஏன் எல்லாத்துக்கும் என்னை ஒதுக்குனா, ஏன் எல்லாத்தையும் என்னையை துன்புறுத்தினா. நான் கஷ்டப்படும் போது நேரத்தில் அவன் கூட என்னை உதவி பண்ணல. அப்புறம் என்னை வந்து அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. நான் எவ்வளோ தான் சஃபர் பண்ணானோ அப்படியே கடந்து சாவிட அப்படின்னு தான் என்னை விட்டுட்டு போனாங்க. அப்போது நான் கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் காரணம் இவன் இப்படி பண்ணுதானா? உனக்கு தேவையானதாண்டா உனக்கு கிடச்சிருக்கு. கடைசியாக நீ துடிக்க செத்தலை, அது போதும்டா எனக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். நீ ஒரு சரியான குப்படா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் நம்ம ஆத்தரை பார்த்து. அந்த க்ரீன் பாயிண்ட் மேன்ஷனை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இந்த ரூமை விட்டு போகிறதுக்கு முன்னாடி என் ரிஃப்ளெக்ஷனை நான் பார்க்கணும், நான் எவ்வளோ ஹைட் இருக்கேன்னு. அப்போ நம்ம ஹீரோ போய் அந்த ரிஃப்ளெக்ஷனை பார்க்குறான். நான் என்ன இவ்வளோ சின்னதாக இருக்கேன், எனக்கு எப்படியும் ஒரு 10 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அது போக ஆனால் எனக்கு கொஞ்சம் மசில் இருக்கிற மாதிரி இருக்கே அப்போ நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோட ஏஜ் 13, நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். ஹீரோவுக்கு வந்து அவன் சும்மா ஏஜ் ஓகே 10 தான் நினைக்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். சரி, அப்போது எல்லா நாளும் என்னால் ஸ்வாட் ஸ்விங் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இந்த வலிம் ஃபேமிலியில் என்னால் சர்வே பண்ண முடியும். அப்போது இந்த வலிம் ஃபேமிலியோட ஸ்ட்ராங்கஸ்ட் மார்ஷியல் ஆர்ட் கிளான் வந்து அழியாமல் இருக்கும் அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த ஸ்டெரால் கிண்டத்தில் கண்டிப்பாக அப்போ எங்கள் ஃபேமிலி நிலைச்சி நிற்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்போனா நான் இந்த க்ரீன் பாயிண்ட் மேன்ஷனில் இருக்கிற அளவு, அதாவது எனக்கு இப்போ வந்து 10 வயசு ஆகுதுன்னா அந்த செரிமனி நடத்துவாங்க, அப்போ அது முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வரில் ஃபேமிலியோட செரிமனியோட ப்ரூஃப் எப்படி இருக்கும்னா, அவங்களுக்கு ஒரு எபிலிட்டியை வந்து, அதாவது ஒரு கான்ட்ராக்டுக்கு வந்து கிடைக்கும். அதில் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்கில்லு வந்து கிராண்ட் பண்ணுவாங்க. அவங்களோட ஸ்கில்லை வச்சு தான் மற்றவங்க எல்லோரும் அவனை ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு அப்படின்னு ஹீரோ நின்றுக்கிட்டு இருக்கான். மற்ற எல்லோரும் அவன் என்ன ஸ்கில்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது எவ்வளோ ஹைட்டு மேலே போகிறாங்க அது எல்லாமே வந்து அந்த ஸ்கில்லை பொறுத்து தான் அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அது போக எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸலண்ட் கான்ட்ராக்டர் கிடைக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ஹையர் ரேங்காக இருப்பாங்க. ஏன் அது ஒரு கடவுளாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு டேரெக்டாக இந்த வால்யூமுக்கு எப்போயுமே கிடைக்கும். அது ஒரு ட்ரெஷராக வச்சுருப்பாங்க. ஆனால் மட்டும் அதில் தனித்துவம். ஏன்னா எனக்கு ஒரு ஜீரோ, அதாவது எனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸுக்கான டேலண்ட்டு கிடையாது, நான் பிறந்ததுலேருந்து அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோட ஃபேமிலியில் எல்லோரும் மார்ஷியல் ஆர்ட்ஸில் அற்புதமாக இருப்பாங்க, மார்ஷியல் ஆர்ட்ஸில் இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் அப்படி கிடையாது. ஏன்னா எனக்கு கடவுள் வந்து என்னை சூஸ் பண்ணல அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கடுத்து என்னை மெயின் ஹவுஸ்லேருந்து என்னை கிக் பண்ணி விட்டாங்க அப்போ நம்ம ஹீரோ இப்போ கரண்ட்டாக நினச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ சொல்கிறான், அவங்க என்னை கிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மேன்ஷனில் வந்து என்னை போடுவாங்க, இந்த இடத்துல தான் ஃபெயிலியர்ஸ் எல்லாம் வருவாங்க, அதாவது நான் வருவேன் அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் மட்டும்தான் இந்த வார்லிங் ஃபேமிலியிலே ஒரு பெரிய ஃபெயிலியர் அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அது போக
இந்த முடிவில் பார்த்தா அப்படின்னு அந்த இடத்துல ஒரு பானில் வந்து எக்கச்சக்கமான எறும்பு வந்து அப்படி துடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஏன்னா எப்போ இந்த அப்பாக்கலிப்ஸ் நடக்குதோ அந்த அசுரா ஜென்ரேஷனால் கூட அதை தடுக்க முடியாமல் போச்சு. அப்போனா என்னால் அது ஸ்டாப் பண்ண முடியுமா? ஏன்னா அந்த ஹீரோ, அதாவது ஆத்தர்னாலே முடியாது, என்னால் முடியுமா? அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போனா இந்த உலகத்தோட டிஸ்ட்ராக்ஷன் என்னால் தடுக்க முடியுமா அப்படின்னு அவனை கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்கான். அப்போது இது என்னால் முடியும்னு நினைக்கிறேன். நான் ஒரு தடவை இது ஒன்றும் என்னால் தடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கக்கூடாது. இதை நான் தடுத்து ஆகணும்னு நான் நினைக்கணும். இந்த உலகத்து முடிவில் நான் சாவ போகிறேன்னு எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு வேறு வாய்ப்பு கிடையாது. அதனால் நான் கண்டிப்பாக இந்த மொத்த உலகத்தோட ஃபேத்தையும் மாற்றுவேன். என்னோட அடி மூலமாக இந்த மொத்த அப்பாக்கலிப்ஸையும் நான் ப்ரிவென்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது, யங் மாஸ்டர் அப்படின்னு ஒரு வாய்ஸு. யாருன்னு பார்த்தா அதான் அந்த பட்லர். ஹராய்ட் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ நினச்சிட்டு பக்கத்தில் போகிறாங்க. யங் மாஸ்டர் இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த பட்லர் கேட்குறாங்க. இவன் இன்னும் உயிரோடு இருக்கான். அப்போ இந்த நேரத்தில் இந்த டைம்லைன் தான் நடந்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போது ஹராய்ட் இவர் தான் இந்த க்ரீன் பைன் மேன்ஷனில் இருக்கிற ஒரு பட்லர், அதாவது ஒரே ஒரு பட்லர்னு சொல்லி. ஹராய்ட் அப்போ நம்ம ஹீரோ சந்தோஷமாக போய் சொல்லிக்கிட்டு இருக்கானா, சொல்லுங்கள் எங்கள் மாஸ்டர், நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, என்ன வேணும் அப்படின்னு நம்ம பட்லர் கேட்கும்போது, ஹராய்ட் வந்து ஒரு நல்ல பட்லராக இருந்தான். ஆனால் அவன் என்னை கேர் பண்ணுறதுக்கு ஃபெயிலியர் ஆயிட்டான். ஹராய்ட் மட்டும்தான் ஒரே ஒரு பட்லர், என்னைய மாதிரி ஒரு ஃபெயிலியரை வந்து கேர் பண்ணுறவன். அதாவது என்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரே ஒரு பட்லர் இவன் தான். ஆனால் இவன் தான் வந்து என்னோடய பிரதர் வந்து ஒரு பாய்சனை கொடுத்து என்னை சாவடிக்கிறதுக்கான ஒரு பொம்மையை ஆடிக்கிட்டு எனக்கு விஷம் கொடுத்தான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, சரி என் பிரதர் வந்து என்னை கொலை பண்ணுறதுக்கு ஒரு பாய்சன் கொடுத்துருப்பான்ல, அதை எப்போ நீங்கள் யூஸ் பண்ணலான்னு இருக்கீங்க? அப்போ நம்ம ஹீரோ சொன்னோன்னே அந்த பட்லருக்கு உடம்பெல்லாம் வேர்க்க ஆரம்பிக்குது. அப்படியே ஃபியரில் வந்து பயந்துக்கிட்டு இருக்காரு. சொல்லுங்க, எப்போ அதை எனக்கு கொடுக்க போறீங்க அப்பன்னு ஹீரோ வில்லத்தனமாக வந்து அந்த பட்லர்கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, என் 14 வயசில் வந்து அவங்க வந்து அந்த விஷத்தை கொடுப்பாங்க. அப்போ தான் என் உலகத்தில் அதாவது என்னோடய வாழ்க்கையில் அந்த பிட்ரையில் நான் சந்திச்சிருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அதோடு இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இது எல்லாம் ஆத்தரோட பிளான் தான். அதாவது அவனோட அந்த கேர்ஸை நீக்கிறதுக்கு வேறு வழி இல்லை. நார்மலாக போய் ஹீரோ பையன் இதை எடுத்துக்கோன்னு சொன்னால் எடுப்பானா? எடுக்க மாட்டான். அதனால வந்து அவனை வந்து துன்புறுத்தி எல்லா டைமென்ஷனையும் பார்த்துருக்கான். அவனுக்கு ஏற்ற மாதிரி இந்த டைமென்ஷனில் அவனுக்கு சக்ஸஸ் கிடச்சிருக்கு. அது போக வந்து இதனால் அவனோட பவரும் திருடப்பட்டனால அவனும் வந்து நிம்மதியாக செத்துட்டான். இதுக்காக தான் வந்து நம்மளோட ப்ரொட்டாகனிஸ்ட்டை போட்டு துன்புறுத்துனது. இப்போ வந்து நம்ம ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்கான், இந்த மாதிரி விஷம் வைக்கிறாங்கல்ல, இது வந்து ஆல்ரெடி நடந்திருக்கும். இதனால இருந்து தான் நம்ம ஹீரோக்கும் உடம்புலேருந்தான் எனர்ஜி இல்லாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட லைஃப் ஸ்பேம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுக்கு காரணம் இந்த பாய்சன் வந்து ஆரம்பிச்சிருக்கும். இன்னொன்று விஷயம் என்னென்னா, ஹீரோவோட ஃபேமிலியில் பார்த்தோம்னா எல்லோரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு கடவுள் ரேஞ்சுக்கான ஒரு பவர் வந்து கொடுப்பாங்க. கடவுளே வந்து பவராகவே வருவாங்க. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு மட்டும் அந்த டைமில் எந்த பவரும் வந்திருக்காது. அதனால தான் வந்து நீ வந்து எங்கள் ஃபேமிலியில் இருக்க தகுதி இல்லை, அட்லீஸ்ட் நீ சாகிற அளவு வந்து தனியாக போய் சாகுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு மேன்ஷனில் வந்து ஹீரோவுக்கு கொடுத்துருவாங்க. இங்கேயே கடைசி அளவு உனக்கு காசு எல்லாமே வந்துடும், நீ இந்த ஃபேமிலி சைடே வரக்கூடாது, எங்கள் ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹீரோ வந்து ரொம்ப தனியாக இருப்பான். அதுக்கடுத்தான் போய் அந்த ஆத்தரோட ஸ்குவாடை பார்த்து ஆத்தர் வந்து அப்படியே மேனிகுலேட் பண்ணி சேர்த்து விடுவான். அப்புறம் எல்லா தடவை சாவாங்க. இந்த மாதிரி தான் வந்து நம்மளோட ஹீரோவோட லைஃப்பில் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஹீரோவோட அந்த எபிலிட்டி, அதாவது அந்த கர்ஸ் வந்து இப்போ ஹீரோட்ட இருக்கும். அதனால் ஹீரோனால் அந்த கர்ஸை யூஸ் பண்ண முடியும். ப்ளஸ் அந்த ரெக்ரெஷன் ஸ்கில் இருக்குல்ல, அது நம்ம ஹீரோனால் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நம்ம ஹீரோ எந்தெந்த ஸ்கில்லாம் அப்சர்வ் பண்ணுறானோ அந்த ஸ்கில்லாம் ஹீரோவோட சொத்து. அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க இந்த கதையில். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது போக இனிமேல் கொஞ்சம் ஒரு வீடியோவாக போடுறேன், கொஞ்சம் தெளிவாக போடுறேன். ஏன்னா போன தடவை ஒருத்தர் கேட்டார், அதனால் அவருக்கு சொல்லிட்டேன், இனிமேல் வந்து நல்லா கண்டென்ட் போடுறேன், இந்த மாதிரி வந்து லொடன்னு அதாவது ரொம்ப இதாக போட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நல்ல எமோஷனோட ஒரு கதையை வந்து சொல்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸோ பை கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு எந்தெந்த மான்வா பிடிக்குமோ அதுவும் கமெண்ட் பண்ணிடுங்க. அது நெக்ஸ்ட்டாக போடுறேன். ஏன்னா வந்து ஒருத்தர் கேட்டார், ப்ரோ நீங்கள் அந்த கதையை வந்து கொஞ்சம் கெடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் மனசு இதாகிடுச்சு. சரி எல்லோரும் குவான்டிட்டி அதிகமாக எபிசோட் அதிகமாக வேணும் அப்படின்னு சொன்னீங்க.
அப்போக நான் எடிட்டிங் ஒழுங்கா பார்க்காம கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு கரெக்ட்டா பண்ணிக்கிறேன். பை.